தைப்பூச நன்னாள் வாழ்த்துக்கள். பூச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்தால் அதற்கு பெயர் ரவி புஷ்யம் என்றும் சொல்லுவார்கள். வாழ்க்கையிலே ஏதேனும் தடைகள் தடங்கல்கள் இருந்தால் இன்று சிவபெருமானை வழிபட்டால் அவை நீங்கும் என்பது அனுபவம். ஒருமுறை சூரியன் நேராக காசி நகரத்துக்கு செல்கிறான். அந்த காசி மாநகரத்துக்கு சென்றதுமே அங்கே சிவபெருமானை வேண்டி வணங்குகிறான். நமஸ்தே விஸ்வநாதாய, நமஸ்தே பிராணரூபிணே, நமஸ்தே விஸ்வநாதாய, நமஸ்தே பிரேமரூபிணே என்று அன்புடன் அழைக்கிறார். இந்த அன்பு என்பது ஒரு மிகுந்த ஒரு ஆற்றல் படைத்த ஒரு விஷயம். உடனே சிவபெருமான் அருள்கிறார். ஆதித்யா, என்னை நீ ஞாயிற்றுக்கிழமையில் வழிபட்ட காரணத்தினாலே யாரெல்லாம் உலகில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, இந்த ரவி புஷ்ய நன்னாளிலே ஒரு நிமிடம் ஏனும் அப்படியே சிவபெருமான மனசில் கற்பனை பண்ணுறீங்க. பொன்னிறமான ஒரு லிங்கம் இருக்கிறது. அந்த பொன்னிறமான லிங்கத்திலிருந்து சிவபெருமான் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். ஓம் நம சிவாய என்று சில நிமிடங்கள் மனதார சொல்லி வணங்குகிறீர்கள்.